ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஒரு பீஸா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வெளியிலலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட முடியாது. வீட்லேயே நம்ம சமைச்சு வீட்லேயே சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப சேஃப். அதனால் பார்த்திங்கன்னா பீஸாலாம் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு பீஸா இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி பீஸா செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போது சிம்பிளான மெத்தடில் பீஸா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் பார்த்திங்கன்னா நான் 5 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 5 பிரெட் துண்டுகளையும் நல்லா இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். துண்டுகள் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 முட்டையும் இந்த பவுலில் உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வர வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நுர வர வரைக்குமே நான் முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். முட்டையோடு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் துண்டுகளை சேர்த்துக்க போகிறேன். நான் 4 முட்டைக்கு 5 பிரெட் துண்டு எடுத்தேன். நீங்கள் முட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 4 பிரெட்டுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சும்மா லைட்டாக அந்த முட்டையோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. ப்ரெட் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக ப்ரெட் ரொம்ப உடையக்கூடாது, குழையக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு கடாய் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் கீழே ஒரே மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாயில் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் அப்படி இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை ப்ரெட்டை சேர்த்துடலாம். தனித்தனியாக இல்லாமல் நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிரெட் துண்டுகளை இதுக்கு மேலேயும் போடலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் பண்ண மாதிரி முட்டையோடவே ப்ரெட்டை சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு குக் பண்ணுங்கள். தீஞ்சு போகக்கூடாது, நல்லா குக் ஆகிட்டு வரணும். நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால முட்டை நல்லா குக் ஆகணும். நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அழகாக நமக்கு பீஸாவோட பேஸ் வரும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்க போகிறேன். 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் இப்போ தோசை கல்லில் திருப்பி போட்டுக்க போகிறேன். நீங்கள் இதே பேனில் கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு திரும்ப அந்த பேனுக்கே திரும்ப நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நான் இப்போது தோசை கல் மேலே வச்சுட்டு நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மேலே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வைக்கிறதுக்காக. அதனால் நான் தோசை கல்லில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா உருக்கிக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே இந்த கடாயிலிருந்து நான் எடுத்து போட்டுடுறேன். உடையாமல் அழகாக எடுத்து போடணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். நம்ம கட் பண்ணும்போது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை அப்படியே பச்சையாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸ், அதை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இந்த சாஸை ஃபுல்லாக தடவினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் சீஸ் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே வச்சிடலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக உடச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
நான் வந்து இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பாருங்கள். அதனால் சீஸ் வந்து க்யூபாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து துருவிக்கோங்க. துருவிட்டு இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே அடியில் வந்து தீஞ்சு போகாமல் குக் ஆகும். நான் வந்து இப்போ 2 ஷீட் வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு சரியாக போயிடுச்சு 2 ஷீட் வந்து. இப்போ இதுக்கு மேலே குடமிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். 3 கலரில் நான் வந்து குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலரில். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் இதுக்கு மேலே சேர்த்துக்க போகிறேன். ஸ்வீட் கார்னை மேலே அங்கங்கே தூவி விட்டுக்கலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு கலர் குடமிளகா தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற கலருக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ரெட் கலருக்கு அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். வெறும் ஒரு கலர் இல்லை 2 கலர் கேப்சிகம் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி அங்கங்கே தூவி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துருச்சு. பார்க்கும்பொழுதே உங்களுக்கே தெரியும், வீடியோவில் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து மோசரல்லா சீஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சீஸ் வந்து க்யூப்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து துருவி சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து எனக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா மளிகை கடையிலுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. நமக்கு கேட்டோடனே கிடைக்கக்கூடிய ஒரு சீஸ். அதனால் நான் அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினேன். மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் இல்லைனா நீங்கள் தக்காளி, வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மேலே அழகுக்காக நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சையாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸை. உங்களுக்கு HSL பீஸா மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ப்ரெட்டையும் எக்கையும் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ப்ரெட் முட்டை வச்சு நம்ம பீஸா வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வெறும் ப்ரெட்டை மட்டுமே வச்சு நீங்கள் பீஸா வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ப்ரெட் பீஸா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ரெட்டை மட்டும் வச்சு பீஸா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தூவி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. வெறும் மிளகாவை வந்து வரமிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். பீஸாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ப்ரெட் முட்டைலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.